635 கிலோ உள்ள ஒரு மனுஷன் ஒருத்தர் ஹிஸ்ட்ரியில் இந்த வரலாறில் இருந்திருக்கிறாரு, இறந்தும் போயிட்டாரு. அவரோட கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இவரை பற்றி சொல்கிறேன்னு அதான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இவரோட பேர் ஜான். இவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் 1941 பிறந்திருக்காங்க. இவர் தான் உலகத்திலே அதிக எடை உள்ள மனிதர். இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் இவர் தான் 635 கிலோ இருந்திருக்கிறாரு. எப்படி இவ்வளோ வெயிட் ஆனார் இவர்? ஸ்டார்டிங்கில் இவர் பிறக்கும் போதே இவர் ஜெனட்டிக் ஒபிசிட்டி அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்புறமேட்டு உடல் பருமன் பிரச்சனை, பிறக்கும் போதே உடல் பருமன் பிரச்சனை இருந்திருக்கு. இவர் சாப்பிட்டது அடுத்து தவறான சாப்பாடு சாப்பிட்டு உடலில் அந்த மெட்டபாலிக் நிறையா பிரச்சனை இருந்திருக்கு. மற்றும் நீர்த்தேக்கம், அதனாலே சீக்கிரம் உடம்பு ஏறி இருக்கு. ஸோ இயற்கையாகவே அந்த பிரச்சனைகளும் இருந்திருக்கு. உடம்பு கொஞ்சம் குண்டாயிட்டாரு. இவர் கொஞ்சம் சாப்பிட்டதும் சரியில்லை, அதுவும் உடம்பு நல்லா தூக்கி விட்டுருச்சு. 1978 இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவர் தூக்கிறதுக்கு 12 பேர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவ்வளோ வெயிட் இருந்துக்கிறாரு. அங்கே இவருக்கு வெறும் 1200 கலோரி தான் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இவர் கொஞ்சம் சிகிச்சை போயிட்டு இருந்திருக்கு. இவரும் ஒரு 400 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கிறாரு. அதாவது 600 கிலோவா, ஒரு 200 கிலோ கிட்ட குறைச்சிருக்காரு. ஆனால் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டார். மறுபடியும் எடை ஏறிடுச்சு. இவருக்கு என்ன வேலை பார்த்துருக்குறாருன்னா, டாக்ஸி கம்பெனி வச்சு இவரே டிரைவராகவும் வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு கல்யாணம் 1963 ஆரம்பித்து 1980 வரைக்கும் அந்த கல்யாணம் இருந்திருக்கு. நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 1982 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ இவர் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கொஞ்ச நாள் இருந்து 1941 பிறந்த இவர் 1983 வெறும் 41 வயசுல இறந்து போயிட்டாரு. ஸோ இவரோட வாழ்க்கையிலேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இது இவர் பாதி கடவுள் பண்ண தப்பும் இவரும் பண்ண தப்பும். ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் பிறக்கும் போதே கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். அது உடம்புல ஜெனட்டிக் பிரச்சனையாக இருந்தாலும் உடல் குண்டாக தான் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு நிறைய மெட்டபாலிக் இஷ்யூ, அது பிரச்சனையும் இருந்திருக்கு. ஸோ இவர் நிறையா அந்த ஜங்க் ஃபுட்டில் நிறைய சாப்பிட்ருப்பார் போல இருக்குது. அதுவும் பிரச்சனை. ஆனால் தான் இவர் 600 கிலோக்கு மேலே வந்திருக்காரு. ஸோ கடைசியாக இவர் இந்த உடல் இவர் இறக்கிறது சீக்கிரம் 41 வயசுல இறந்து போயிட்டார். ஸோ இதில் என்ன சொல்லுவார்னா, நான் மட்டும் இந்த ஃபிட்டாக நானே கொஞ்சம் பல்காக தான் இருக்கேன். இப்போ தான் வாக்கிங்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ சாப்பிட்லாம், எதாவது அளவாக சாப்பிட்லாம், கண்ட்ரோலாக இருக்கலாம். மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கில் வரேன். இப்போ தான் அடுத்து நிறையா எக்ஸசைஸ் இப்போ தான் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வேறு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் தான் இருக்குதுலே சிம்பிளான எக்ஸசைஸு. ஒரு நாளைக்கு 10,000 கிலோமீட்டர் நடக்கலாம். ஓகே, உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். நான் புதுசாக சொல்லி என்ன மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.